ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லஞ்சுக்கு ஒரு செமையான சைடிஷு, அதாங்க புதினா சம்மந்தி. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய புதினா கட்டு எடுத்துக்கலாம். அதிலிருந்து இலைகளை மட்டும் தனியாக எடுத்து கழுவி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவு ஒரு 30 சின்ன வெங்காயம் இருக்கும், அதையும் எடுத்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு புளி, இதுதான் நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகா உங்கள் காரத்திற்கேற்ப, உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாவோட காரத்திற்கேற்ப எவ்வளோனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நார்மலாக லைட்டாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு 2 மிளகா வத்தலே போதும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு புளியை சேர்க்க போகிறோம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். புளிக்கு பதிலாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 இன்ச் அளவில் இஞ்சியை தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். 7 பூண்டு பற்களையும் தோல் உரிச்சி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 சின்ன வெங்காயம், 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கிறோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி கலருக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகளையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக புதினா இலைகளையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை அப்படியே தூக்கி தனியாக வச்சுட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம வதக்குனதெல்லாம் சேர்த்துடலாம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் இனிப்பு சுவையும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸாக டேஸ்ட்டாக வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக மண்டவளம் கொஞ்சமாக ஒரு துண்டு கூட சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக லஞ்சுக்கு என்னடா சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த புதினா சம்மந்தியை வச்சு லஞ்சை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். மெயினாக இந்த புதினா சம்மந்தியை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை எதுக்குனாலும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு கூட அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா நிறைய நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியாது. அதனால் தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதினா சம்மந்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சம்மந்தியை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.